ஃபர்ஸ்ட் டைமா ஜாவால ஜாவா சிக்கன் கத்தி மித்ரா குடிங்க தெம்பா இருக்கும். ஜாவா மரம், ஜாவா தண்ணி, எல்லாமே ஜாவா தான் இங்க. நாகார்ஜுனாவா? ஃபர்ஸ்ட் டைமா ஜாவால நம்மளே கிராஃப்ட் பண்ண போறோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா எல்லாமே நம்மளே கிராஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். பெட்ராக்னா வந்து சைடுல வந்துரும், அது கிளிக் பண்ணி அப்படியே கிராஃப்ட் ஆயிடும். பட் இதுல எல்லாமே நம்மளே கிராஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேணா நம்ம பெட்ராக் மேக் கூட பண்ணிக்கலாம். புக் இருக்கு பாருங்க, தொட்டா வந்துரும். ஆனா தொட மாட்டேன், நானே செய்வேன்டா. இப்ப பார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டிக்கர் கிராஃப்ட் பண்ணிக்கணும். அடுத்ததான் பிக்ஸ் இப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வரல, பக்கா இல்ல இப்படி இல்ல, இப்ப பண்ற பாருங்க. குச்சி கீழே வரணும், கட்டை மேல வரணும்னு நினைக்கிறேன். வந்தாம்பார் சிங்கா குட்ராணி. அவள் தான் முடிஞ்சு போச்சு, பிக்ஸ் செஞ்சுட்டோம். ஐயோ பெரிய ஆள் தான் போய் இனிமே. ஓகே இப்ப பாருங்க, ஆக்சஸ் வரும் பாருங்க. போடு ஆக்ஸ். இப்போ இந்த கல்லு தூக்கி அங்க வச்ச பிக்ஸ். ஓகே இப்போ நம்ம கிட்ட ஷார்ட் ஸ்டெப் வந்துருச்சு. அண்ட் பெட்ராக் கம்பேர் பண்ணும்போது ஜாவா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. லைக் வந்து அந்த கேம் பிளே ஸ்டைலா இருக்கட்டும், வந்து ஏதோ ஒரு மோப் வந்து அட்டாக் பண்ணும்போது இருக்கட்டும், அந்த ஸ்டைல வந்து வேற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா பெட்ராக் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து எது சேஞ்ச் ஆகுதுன்னா வந்து பெட்ராக்ல வந்து பெட்வார்ல ப்ளே பண்ணும்போது இந்த எய்ம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு பிளாக் ஆயிட்டீங்கன்னா நேரா பிளாக் போட்டுட்டு அது பாட்டு போயினே இருக்கும். அதான் அது பிரிட்ஜ் கட்டுவாங்களா அது மாதிரி. ஆனா ஜாவால அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இங்க பாருங்க. அண்ட் அதே மாதிரி பெட்ராக்ல வந்து இப்படி எகிரி பிளாக் போட்டுட்டே போவாங்க. ஆனா ஜாவால அது மாதிரியும் கிடையாது. ஓகே ஒரு ஃபர்னஸ் செஞ்சு ஃபுட்டை குக் பண்ணிக்கலாம். டைப்ரோஸ்கே குக் ஆயிடுச்சு. ஆனா ஃபியூல் திண்டு போச்சு. ஓகே அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு வில்லேஜ் கண்டுபிடிக்கலான்னு வந்தா சுத்தி சரௌண்டிங்ல வில்லேஜ்லே கிடையாது. மொத்தம் மலை தான் இருக்கு, மலையும் மரமா தான் இருக்கு. வில்லேஜர் கண்டுபிடிக்கும் நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே டிராவல் பண்ணுவோம், ரேண்டமா என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு கவனிச்சேன், பாத்தீங்களா? எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா மைன்கிராஃப்ட் உன் ஏரியாவை நீயே ஏறி வச்சுனுங்கிற. ரைட்டு ஓகே அங்க ஒரு செஸ்ட் இருக்கு. ஓகே ஒரு கோல்ட் ஆப்பிள் இருக்கு, கொஞ்சம் கோல்ட்ஸ் இருக்கு, வேற எதுவும் நமக்கு தேவைப்படாது. இவனோட ஸ்டாச்சு மேன் நின்றுட்டு இருக்கான். அப்படியே தூங்கினே வெளியிறான் போல தலைவன். ஓகே அப்படியே உள்ள வந்ததுல கொஞ்சம் காப்பர் கடிச்சது, அயன் கடிச்சது, கோல் கடிச்சது. ஓய் இங்க போடுறான், இங்க தான் ஸ்பான் வரீங்களா? அடங்கையில 3 பேரு. ஜஸ்ட் மிஸ். சாவு. பெட்ராக் பிளேயர்கிட்டே வா. நான் பெட்ராக் பிளேயரா இருந்தாலும் தம்பி இது ஜாவா பண்ண சொல்லி முடிச்சு விட்டானுங்க. தம்பி செஸ் என்ன இருக்கு மூஞ்சி இதுதான் திம்பராச்சுனா. ஓகே இங்க கொஞ்சம் அயன் இருக்கு. தம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இங்க வா. ஐயய்ய யாருக்காரப்பே. ஃபைனலா மைனிங் போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆர்மர்லாம் போட்டு வந்தாச்சு. ஆனா ஒன்னு சொல்லணும்னா இதுவே பெட்ராக் தான் சத்தியமா செத்துட்டு இருப்பேன் கீழே அந்த சம்பவத்துக்குலாம். ஏன்னா அவ்வளோ சாம்பிஸ் இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன். என்னடா அடிக்கடி ஜாவா பெட்ராக் இஸ்னுங்கிறானே பார்க்காதீங்க, இந்த கண்டென்ட்டே அதான். ஓகே அடுத்துதான் இனிமே ஓப்பன் வேர்ல்டு தான் கடிகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கப்பல ஜாக் ஸ்பேரோ கப்பலா இருக்கும். ட்ரெஷர் மேப் இருக்குங்க. ஆனா கண்டிப்பா ஒண்ணு தெரியும், இது எங்க இருக்குன்னே தெரியல. வேலைக்கு போனா தானே சாப்பிட முடியும். ஆமா சாப்பிட முடியும். கண்டுபிடிக்கல, கிட்ட வந்துட்டேன். சோ அப்ப அதுவும் கிட்டதான் இருக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஒரு அறிவு. வந்துட்டுமா வந்தாச்சு. இங்கே தான். இங்கன்னா இங்க இல்ல, கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டோர் செஞ்சுக்கலாம். எனக்கு கீழே போனா ஆக்சிஜன் வராது. தண்ணியில இருக்கும் போது எந்த பிளாக்கும் ப்ரோக் பண்ணா லேட் ஆகும். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இது வந்து பெட்ராக்ல இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் வந்து இப்போ வந்து ஜாவால வந்து டோர் வந்து தண்ணியில போட்டா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், ஆக்சிஜன் உள்ள போய் நின்றுக்கலாம் ஆக்சிஜன் வேணும்னா. ஆனா பெட்ராக்ல அப்படி கிடையாது. டோர் போட்டாலும் நீங்க மேல வந்து தான் ஆக்சிஜன் இது பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு லெஸ் பாயிண்ட் தான். என்னடா இது எங்குமே இல்ல. இங்க இருக்குங்க, இது மேல நின்னுட்டு இது தோண்டிட்டு இருக்க மண்ணெல்லாம். மூஞ்சப்பாரு. நாட் பேட். நான் ட்ரெஷர் நிரூபிக்கிறேன் வேல்யூபிளான பொருட்கள்லாம் வச்சு. ஓகே இதுக்கு மேல இதெல்லாம் தேவை கிடையாது. போயிட்டு வாங்க டாடா. ஷேடர்ல ஆட் பண்ணா இன்னும் கேம் பிளே பண்ண பீஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா ஏற்கனவே ஆடி இருக்கேன், நல்லா இருந்துச்சு, அதான் சொல்றேன். நம்ம வேணா வேணும்னா சொல்லுங்க, ஷேடர் ஆட் பண்ணி அதுக்குன்னு தனி வீடியோ போடலாம். பட்
நல்லா இருக்கு. இங்க பாருங்களா, மறுபடியும் ஒரு கப்பல். என்ன நடக்குதுங்க? மொத்தம் மீட்டு மொத்த பேர் சாமி ஆட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கப்பல் இருந்தவனுங்கெல்லாம். ஓகே, முதலாவது ஜாக்ஸ்பரோ கப்பல் அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா 3வது ஜாக்ஸ்பரோ கப்பல். அதான் கொய்யால எத்தனை கப்பல்ரா நிக்கல தண்ணி வச்சிருக்கேன். நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. ட்ரெஷர் மேப். ஐயோ டே, இது தூக்கி போற மனசு வர மாட்டேது, கண்டுபிடிக்க மனசு வர மாட்டேதுரா. ஐயோ ட்ரெஷர் மேப் இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு விட்டாங்க. ஐயோ எங்க இருக்குடா சாமி? ஓகே, இங்க தான் காமிக்குது. ஐ திங்க் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பா, கீழே 2 பிளாக் போட்டு மறைச்சு வச்சிருக்கான்டா ஜாக்ஸ்பரோ. ஏபாடா ட்ரெஷர் இல்லடாப்பா. வரேன்டா ஜாக்ஸ்பரோ. ஓய், இடத்துல ரொம்ப அடிக்கிற பைத்தியம் முடிச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. உருட்டு வேலையில் உருட்டி போயக்கும் உருட்டு புள்ளகமாடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. ஆனா ஜாவால ஆடுறது நல்லா தாங்க இருக்கு. லைக் வந்து ஏதோ ஒரு புதுசா மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பெட்ராக் விட்டு நீங்க டக்குன்னு ஜாவாக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா பழகிடும் அண்ட் பிடிச்சி போயிடும் சொல்லலாம். ஆனா அது நல்லா எப்படி சொல்றது தெரியல. ஆனா ஜாவா நல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, லைக் வந்து அந்த சர்வர்லாம் போயிட்டு இந்த பெட் வார்லாம் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுவாங்க பாருங்க. டக்குன்னு வந்து எய்ம் ஸ்ட்ரைட்டா வச்சு பிரிட்ஜ் போட்டுட்டே போவாங்க. டக்குன்னு பெட் ஓடிப்பாங்க. டக்குன்னு இங்க விட்டு அந்த வீட்டுக்கு தாவாங்க, அவங்க பெட் ஓடிப்பாங்க. அந்த பிரிட்ஜ் அந்த போடுற ஸ்பீடு இருக்குல்ல, அது ஜாவால் கிடையாது. இல்ல, அதுமே பிரிட்ஜே போட முடியாது ஜாவால. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு. இதுல வந்து திரும்பி ஒன்னு ஒன்னா தான் போட்டு போயிட்டே இருக்க முடியும். அது மாதிரி தான் பிரிட்ஜ் கட்ட முடியும். அதுக்குள்ள எனிமி டீம் வந்து அடிச்சிருவான். பட் அது மாரி பிரிட்ஜ் கட்ட பழகுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில் ப்ராக்டிஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓகே தான். ஓகேப்பா, வாங்க நம்மளோட டிராவல் கண்டினியூ பண்ணுவோம். வில்லேஜர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் போக மாட்டேன் நான். இங்க பாருங்க, ரெனிட் போட்டல். வா, டிஃப்ரெண்டா இருக்கு பதில. ஆமா, சிஸ்டம் இருக்கு. ஏய், செஸ்டங்கடா. செஸ்ட் இல்லையா தம்பி? செஸ்டே காணுமேப்பா. தூருக்குடா. நான் வந்து கொஞ்ச நேரம் தப்பா நினைச்சேன். கோல்டு ஆப்பிள். நீங்க ஒன்னா பாருங்களேன், கடைசி வலிக்கு நான் சாப்பிடவே மாட்டேன். 8 மட்டும் வச்சுப்பா, நான் சாப்பிட மாட்டேன். எப்படின்னா, ஐயோ கோல்டு ஆப்பிளா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம் ஆச்சு. உரிமையா சாப்பிடலாம், எமர்ஜென்சி டைம்ல அப்போ சாப்பிடலாம். கடைசி வலிக்கு அதை சாப்பிடவே மாட்டேன். செத்தே போயிடுவேன். நீங்க ஒன்னா பாருங்களேன், 2 ஆப்பிள் இருக்கு, சாப்பிடவே மாட்டேன். எனக்கு சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது. என்னன்னே தெரியலடா. லைக் வந்து எதுனா வந்து டைமண்ட்ல எதுனா பிக்ஸ் இல்லை டைமண்ட் ஆக்ஸ் பண்ணால் வந்து அது யூஸ் பண்ண மனசு வர மாட்டேங்குது. எங்கே உடஞ்சிரும் போன மனசு ஃபீல் ஆகுது. அதுமாரிலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, வியர்டான சஃபர் ஆகுது. உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டோம். வாட்டர் மெலன் நல்ல வேலை. இம்மா நேரமா வந்து ஜாம்பியோட மீட் வச்சு சர்வே பண்ணிட்டு இருந்தேன். மீட் சாப்பிட்டோன்னே எனக்கு மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. செத்து கூட உயிர் எடுக்கிறான் பாத்தீங்களா சாவுல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில்லேஜரை கண்டுபிடிக்கணும். ஒரு எம்டியான ஒரு பிளேஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க இல்லையே. கண்டுபிடிச்சா எம்டி பிளேஸ். கண்டிப்பா வில்லேஜஸ் இருப்பாங்க. ஆனா ஜாவா பொறுத்த வரைக்கும் இருங்க, ஒரு ரெனிட் போட்டலுக்கு. வில்லேஜஸ் பக்கத்துல வில்லேஜஸ் போடு வேற. நான் சொன்னல ஃபிளாட் வேர்ல்டு பார்த்தவே, ஃபிளாட் வேர்ல்டு இல்லவே அந்த வில்லேஜஸ் இருப்பாங்க. ரைட்டு, இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர். பக்கத்துல வில்லேஜஸும் இருக்காங்க. கண்டிப்பா இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி நம்ம நெதருக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜ் போயிட்டு ஒரு ரைட் போட்டு வந்துடும். இந்த ஊரை காப்பாற்றும் தெய்வமே, உன்னை கைக்கு வந்த தீய சக்தினா. தம்பி ஏந்திரப்பா, டைம் ஆகுது. ப்ரோ பிளேயர் வந்துருக்க, தூங்கினுக்கிறான் பத்தியா அவன். என்னடா மேலே நின்றுக்குண்ணா, நான் தைரியம் தான் மேலே நின்றுப்பேன். அட்டா ஹலோ, என்னடா எல்லா வீட்டில் 2 பேராக இருக்கிறீங்க? பெட் வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், பெட்ராக் பொறுத்த வரைக்கும் வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது சீடை வந்து ஒரே மாதிரி தான் நடுவாங்க. லைக் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து வீட்னா அந்த வீட்டோட சீடு மட்டும் தான் நடுவாங்க. ஆனால் இதில் பாருங்களேன், எல்லாம் கொலாபரேஷன் பண்ணி நட்டு வச்சிருக்கானுங்க ஜாவால. இது வந்து எப்போதோ இருக்கா இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் என்ன வந்துச்சா கூட தெரியல. ஏதோ ஒன்று எல்லாத்தையும் பிடிங்காச்சு. இந்த வில்லேஜில் வந்து செஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல செஸ்ட்டும் கிடையாது, ஒரு வீடு தவிர. என் சேனல் உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்குமா? எல்லா வீடியோஸ் பார்ப்ப தானே? எல்லாத்துக்கும் லைக் பண்ணுவோம் தானே? தம்பி சொல்லிட்டு போடா, எங்கடா போயிட்டே இருக்க? தம்பி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் பிகிலே. சப்ஸ்கிரைப் தான் முக்கியமே. என்ன ஓகே, போர்ட்டல் ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துல ஒரு பிக்னிக் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. போடு, நம்ம லக்கு தான். ஆனா இது உள்ள கண்டுபிடித்துக்குள்ளே உயிர் போயிடும். ஏன்னா வந்து ரூம் மேல ரூமா இருக்கும். உள்ள புகுந்து போனோம். அவனுக்கு மாதிரி எங்க இருப்பானுங்க தெரியாது. கத்தி ஆயுதம் மில்லுல எடுத்துட்டு வருவானுங்க அடிக்கிறதுக்கு. நாம என்னப்பா செய்யறது? கண்ணு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? வரேன்
சாவ போகிறதுக்கு என்ன ஸ்பீடாக வரான். இவனுங்கெல்லாம் வந்து ஹெல்த் அதிகம், கையில் அடிக்க முடியாது, கத்தி தான் ப்ரோக் ஆகும். சாவட்டும், பொறுமையாக சாவட்டும். சாவு 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 சாவு. என்ன வச்சிருக்க? அயன் பிளாக்ஸ் இருக்கிறதுனால நாட் பேட். ஹெல்த் ரொம்ப அதிகம்ண்ணா உங்களுக்கு. கோல்டு ஆர்மர் இருக்கு. ஆக்சுவலி வந்து இவனுங்க கோல்டு ஆர்மர் போட்டு அடிக்க மாட்டாங்க தானே? கோல்டு ஆர்மர் போட்டு அடிக்க மாட்டாங்களா, இல்லை கோல்டு ஹெல்மெட் போட்டு அடிக்க மாட்டாங்களா தெரியல. ஓகே இது ஒன்று. ஆனால் இந்த இடத்துல நிறைய ஸ்கிராப் இருக்கும். ஏய் ஒரு நிமிஷம் இருக்குடா. ஐயோ ஆடா பாவீங்களா. ரைட்ரா. ஓகே இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.